கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தினுடைய தியானம் முக்கியத்துவத்தை நாம் பார்ப்போம். நீதிமொழிகளின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3வது வசனம் நமக்கு இவ்விதமாய் அது சொல்லுகிறது: கிருபையும் சத்தியமும் உன்னை விட்டு விலகாதிருப்பதாக. நீ அவைகளை உன் கழுத்திலே பூண்டு அவைகளை உன் இருதயமாகிய பலகையில் எழுதிக்கொள். இந்த இருதயத்திலே எழுதப்பட குறிக்கப்பட வேண்டிய ஒரு வார்த்தை. நமக்கு அதற்கு ஒரு பேனா தேவை. எழுதணும்னா என்ன தேவை? பேனா தேவை. சங்கீதம் 45ஆம் சங்கீதத்தினுடைய கடைசி பகுதி 1வது வசனத்திலே சொல்லுகிறது: என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணியாய் இருக்கிறது. நல்லா அதை கவனிச்சு பாருங்க. அந்த வார்த்தை என் நாவு விரைவாய் எழுதுகிறவனுடைய எழுத்தாணி. So whoever applies his tongue, யாரெல்லாம் இந்த நாவை பயன்படுத்துகிறார்களோ, அது சாதாரணமாக எழுதுகிற எழுத்தாணி அல்ல, மிக விரைவாய் எழுதுகிற ஒரு எழுத்தாணி. நீதிமொழிகள்ல பார்த்தோம், அவைகளை உன் இருதயமாகிய பலகையிலே எழுதிக்கொள். Now there is a connectivity between the proclamation from our tongue to the heart. பிரகடனப்படுத்துகிற உன்னுடைய நாவின் அதிகாரத்துக்கும் உன்னுடைய இருதயத்துக்கும் ஒரு கனெக்டிவிட்டி எங்க ஆண்டவர் சொல்றார். எதை கனெக்டிவிட்டியா கொண்டு வரணும்? கிருபையையும் சத்தியத்தையும் உன்னை விட்டு விலக வேண்டாம் என்றார். அது உன்னை விட்டு விலகிட கூடாது. அதுதான் ஸ்பெஷாலிட்டி. அதான் நமக்கு ஜீவன். அதான் ஜீவ தண்ணீர். அதான் நமக்குள்ள ஒரு ஜீவ நீரோட. அநேகர் இந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு பதிலாக தெய்வீகமற்றவைகளை பேசிக்கொண்டே நம்முடைய வாழ்க்கையை கடந்து போயிட்டோம். குறைகளை சொல்லி கடந்து போயிட்டோம். வேண்டாத வார்த்தைகளை நாம் பிரகடனப்படுத்தி இந்த ஹார்ட் என்கிற பலகையில இந்த நாவல சொன்னதா எழுதப்பட்டாச்சு. அது விரைவாய் எழுதுகிற அது எழுத்தாகி நீ என்ன சொல்றியோ it will be written upon our heart. மற்றவருடைய குறைகள் எழுதாதவோ நாவல எழுதாது. மற்றவருடைய பிரச்சனைகள் போராட்டங்கள் அதற்கு செபிக்கிறவனா மாறு. அதை சொல்லி இன்னொருத்தட்ட சொல்றதுனால நமக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. ப்ராப்ளம் தீர போறதும் இல்லை. இங்கே காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் நீங்க 24வது வசனத்தை வாசித்து பார்ப்பீர்களானால், வாயின் தாறுமாறுகளை உன்னை விட்டு அகற்றி உதடுகளின் மாறுபாட்டை உனக்கு தூரப்படுத்து என்று சொல்றார். How far the power of tongue is. எவ்வளவு ஆதிக்கம் பவர் செலுத்தக்கூடிய நாவு பாருங்க. நம்மள அறியாமல திட்டம் போது மூஞ்சி பிரஷர் ரிச்சர் கை காலெல்லாம் பாடி ஷேப்பே மாறுது. யாடர் சொல்றாரு 23:4ஆம் அதிகாரம் நீதிமொழியில, எல்லா காவலோடும் உன் இருதயத்தை காத்துக்கொள், அதினின்று என்ன புறப்படுதா? ஜீவ ஊற்று புறப்படுகிறதா. தேவச்சனமே, the pen is our tongue. The board is our heart. நீ காலையில என்ன சொல்ற, மத்தியானம் என்ன சொல்ற, இரவுல என்ன சொல்ற, எதை பேசி இருக்கிற, உன் இருதயத்துல எழுதப்பட்டே இருக்குது. அது எழுதி கொண்டே இருக்குது. தேவச்சனமே, நீ தூங்கிடலாம், அந்த இருதயத்துல ரெக்கார்ட் ஆனது உன்னை கெடுக்காம போகாது. தவறா இருந்தா நீ பேசிடலாம், அது உன்னை வாழ வைக்காம போகாது. நீ பாசிட்டிவா பேசியிருந்தா. இந்த ரெண்டும் பவர் by our tongue. Hallelujah. தேவச்சனமே, எதை நீ பிரகடனப்படுத்துகிறாய்? என்ன 1000 பேர் குறை சொல்லுவான், தெரியாம சொல்றாங்க. இப்ப எனக்கு பிரச்சனை இல்லை,
அவனை ஆண்டவர் வாழ வைப்பார். ஏன் நாவுல நாம் பிரகடனப்படுத்துறது, ஏன் இருதயத்தின் மூலமாக அது வேவ்ஸ் அலைகளாய் போய் அவனுடைய இருதயத்தில் இறங்கிடும். என் நாவு எனக்கும் உதவி செய்து, பாதிக்கப்பட்டவனுக்கும் உதவி செய்து. அல்லேலூயா. அதுதான் நாவினுடைய மகிமை. அதுதான் அந்த சத்தியத்தையும் கிருபை உன்னை விட்டு விலகாதபடி நீ காத்துக்கொள்ளுன்னு அவர் சொல்றார் நம்மளோட. இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகளுக்கு அல்ல, தேவ ஞானத்தை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பிரிவிலேஜஸ், பவர்ஸ் ஆஃப் கேரண்டி டு அஸ். இதை யார் எடுத்துக்கொள்ளுகிறானோ அவன் மீட்பரின் மகிமையை அவன் பெருகுவான். 2009 வருஷம் கொலரோடல் ஒரு பைபிள் காலேஜ் ஆரம்பிப்பதற்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவச்சனவை நம்ப மாட்டீங்க, அவங்க ஜெபிக்கிற பொழுது நாவின் அதிகாரத்தில் சொன்னாங்க, we receive the land at Colorado for a Bible college institution என்று சொல்லி ஜெபிக்க 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 நம்ப மாட்டீங்க 157 ஏக்கரா ஒரு மாகாணமே அவங்களுக்காக ஒதுக்கப்பட்டது. யாரா நம்புவீங்களா? 1 ஏக்கரா 2 ஏக்கரா கிடையாது. 2009 நடந்த சம்பவம். 157 acres of land நாவின் அதிகாரத்தை சொல்லி பெற்றுக் கொண்டது உண்மையானால், தேவச்சனமே இழந்து போயிருக்கிற உன் வாழ்க்கையில என்ன தேவை என்பதை நீ அறிந்திருக்கிற. இழப்பு வேற யாரால் இல்ல, உங்க அம்மா உன்னை பார்த்து சனியனை திட்டிருப்பான், உங்க அப்பாக்கார உருப்படாத நாயை திட்டிருப்பான். கேன்சல் பண்ணுவோம் நாவினால. அதை உன் கூட பிறந்த அண்ணன் தம்பி அசிங்கமா பேசியிருப்பான், கேவலமா வெளியே பிரகடனப்படுத்திருப்பான், யாரோ வந்து உங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. வேற எங்க இருந்து வரல, நாவின் பிரகடனங்கள் உன்னை அழிப்பதற்காக பிசாசின் தந்திரத்தினாலே வருகிறது. எல்லா காவலோடு ஓ இருதயத்தை நீ காத்துக் கொள்வாயானால், கிருபையும் சத்தியம் உன்னை விட்டு விலகாதபடி நீ பாதுகாத்துக் கொள்வாயானால், இந்த எழுத்தாணி விரைவில் எழுதுகிற உன் ராஜாவை குறித்த பிரகடன வார்த்தைகள் அந்த வாயிலிருந்து புறப்படுகிற பொழுது உன் இருதயம் அழிக்கப்படாத வார்த்தைகளினால் எழுதப்படுவதை உன் இருதயம் உனக்கு அதை செய்ய வச்சிடும். சோ மிஸ்டேக் வேற எங்கே இல்லை, ஆண்டவர்கிட்ட இல்லை, நம்ம கையில் தான் இருக்கு. எல்லா காவலோடும் உன் இருதயத்தை இந்தியிலிருந்து காத்துக்கொள்ள பழகிக்க. உன் நாவை சரிபடுத்திப்பார். உன் குடும்பத்தை நீயே கெடுத்துருவ, சொல்லி வேற யாருமே வேண்டாம், நீயே கெடுத்துருவ. தேவச்சனமே, தேவ சமூகத்தில் ஒப்படைக்கப்பட்ட நாவின் அதிகாரத்தை நாம் பயன்படுத்துவோம். இது எழுத்தாணியாக உன்னுடைய நாவும், எழுதப்படுகிற பலகையாக உன் இருதயம் சமமாய் இருக்குமானால் இன்றைக்கே உன் உயர்வை நீ பார்க்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.